பள்ளி நாட்கள்லேருந்தே நான் ஒரு அரசியல் செயல்பாட்டில் இருக்கிற ஆட்கள் தான். கக்கூஸ் படத்துக்கு முன்னாடி ஒரு 10 வருஷத்து காலத்துக்கு நான் இதை பற்றியே யோசிச்சு தவங்கடந்து இந்த வேலையை பண்ணேன் அப்படிதான் கிடையாது. முதல்ல கக்கூஸுங்கிற பேருக்கே நிறைய எதிர்ப்பு வந்துச்சு. குழந்தைக்கு இந்த ஊரே சேர்ந்து வச்ச பேர் கக்கூஸுங்கிற பட்ட பேர். மிஸ்ஸின் உள்ளக்க இருக்குன்னா பழுதொடிஞ்சிடுங்கிற அந்த அக்கறை இருக்கிறவனுக்கு மனுஷன் உள்ளக்க இருந்தால் செத்து போயிடுவாங்கிற அக்கறை கிடையாது. நீ ஒருத்தவங்க மலை தள்ளுறதுக்கு காரணம் நீங்கள் நானுங்கிற அந்த உணர்ச்சி வந்தே ஆகும். பாதிக்கு பாதி யாருமே தெரிஞ்சுக்க ஜல்லிக்கட்டை பற்றி. ஸ்வீப்பர் அப்படிங்கிற வேலைக்கு பிசி மக்கள் அந்த வேலையை ஆர்டரை வாங்கிட்டு வந்துடுறாங்க. அப்படி வந்துட்டு பதிலாளா எஸ்சி மக்களை வேலை பார்க்க விடுறாங்க. தூய்மை இந்தியா திட்டங்கிறது நான் தொடர்ச்சியாக சொல்லிட்டு வரதான். அது ஒரு உள்ளீடற்ற வெற்று திட்டம் அப்படிங்கிறதான். ஒரு கக்கூசை கட்டி கமிஷன் அடிக்கிறதுக்காண்டி தூய்மை இந்தியா திட்டத்தை அறிவிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அயோக்கியத்தனமானது. கக்கூசுங்கிற வார்த்தை அது சொல்றது கூட நம்ம தயங்குறோம்னா அதுக்குள்ளேயே கடந்து சாகிற அந்த மக்களுடைய வாழ்க்கை இருக்குல்ல, அது எவ்வளோ வழி. அப்படி அந்த மக்கள் அதில் கிடக்கிறதுக்கு நீங்கள் நானும் தான் காரணம். இன்றைக்கி நம்ம மடை தெரிந்த எபிசோடில் ஒரு 25 வயசு பெண்ணோட தான் இருக்கிறோம். அவங்க வயசு ஒன்று ரொம்ப யங்காக இருக்கலாம், பட் அவங்க எடுத்த கான்செப்டும் அவங்க சொல்ல வர விஷயமும் என்ன பார்த்தோம் அப்படின்னா நம்மளில் எத்தனை பேருக்கு அது குறித்த ஒரு சரியான புரிதல் இருக்கும் அப்படின்னு பார்த்தா ரொம்ப கம்மி தான். அவங்க ஒரு கக்கூஸ் அப்படிங்கிற ஒரு ஆவணப்படம், அதாவது டாக்குமெண்ட் எடுத்திருக்காங்க. அது மூலமாக அவங்க சொல்லப்படுற விஷயங்கள் எல்லாமே யாரும் இவ்வளோ தூரத்துக்கு விஷயங்கள் இருக்கா அப்படின்னு யோசிக்க முடியாத பல விஷயங்கள். அது குறித்து நிறைய விஷயங்கள் பேசிடலாம். திவ்யா பாரதி, ரொம்ப சந்தோஷம் மீட் பண்ணதில்லை. நிறைய விஷயங்கள் ஆஃப் கேமரா பேசியிருந்தோம், பட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த கக்கூஸ் ஒரு ஆவணப்படம் அப்படின்னு எடுக்கிறதுக்கான ஒரு உதயம் எங்கே ஆரம்பிச்சது? நான் கடந்த பள்ளி நாட்கள்லேருந்தே நான் ஒரு அரசியல் செயல்பாட்டில் இருக்கிற ஆட்கள் தான். நான் ஒரு எம்எல் கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் ஒரு 11ஆம் வகுப்பு படிக்கிறப்ப நான் ஒரு உறுப்பினர் ஆகிறேன். அதுலேருந்தே அந்த அமைப்புடைய கல்ச்சுரல் மூமெண்ட்டில் நாடகங்கள், அது கிராமப்புறங்களில் போய் நாடகங்கள் போடுறது அப்படின்ட்டு ஏகப்பட்ட வேலைகளை பள்ளி நாட்கள்லேருந்தே தொடர்ந்துட்டு தான் இருந்தேன். 12th முடிச்சதுமே விசுவல் கம்யூனிகேஷன் ஜாயின் பண்ணோம். அது சினிமா எடுக்கிறக்காக, அதாவது தமிழ் சினிமா, வழக்கமான தமிழ் சினிமா எடுக்கிறக்காக கிடையாது, ஒரு மாற்று சினிமா, ஒரு அரசியல் பொலிட்டிக்கல், அதாவது என்ன சொல்கிறது, அரசியல் சார்ந்த விஷயங்களை ஒரு ஆவணப்படமாக எடுத்துக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி. இல்லைனா ஏதோ ஒரு வடிவம், ஒரு விசுவல் மீடியமாக அரசியல் விஷயங்களை சப்மிட் பண்ணணும், அதுக்காக அந்த டெக்னிக்கலை கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக விஸ்கம் ஜாயின் பண்ணுறேன். ஒரு பொண்ணு விஸ்கம் படிக்க போகுதுன்னு சொன்னதுமே எங்கள் வீட்டில் அக்செப்ட் பண்ணவே இல்லை முதல்ல. அப்போ விஸ்கம்ங்கிறப்ப நீங்கள் அவங்களுக்கு புரியுற மாதிரி விளக்கணும்னா, அப்போ சினிமா சார்ந்ததுமா, சினிமா சார்ந்தது, ஐயோ சினிமாவை பொம்பளை பிள்ளை அங்கே போய்ட்டு ஆடணும் செய்யணும், அப்படி இல்லை, இது டெக்னிக்கலாக நான் எடிட்டிங் தான் அவங்களுக்கு என்ன சொல்லி புரியும். அதுவே ஒரு பெரும் போராட்டமாக தான் உள்ளே வந்தோம். ஆனால் அதுக்கப்புறம் அது சம்மந்தமே இல்லைன்னு தெரிஞ்சுட்டு விஸ்கம் வேணாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டு நகர்றேன். ஸோ நான் என்ன போராட்டம் பண்ணாலும், என்ன ஆக்டிவிசம் பண்ணாலும் பெருசாக கேட்காத இடம் லா காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு லா காலேஜ் நான் லா காலேஜ் ஜாயின் பண்ணது ரொம்ப ஆக்சிடென்ட் தான் என் லைஃப்பில். நான் ஒரு நாள் கூட பள்ளி நாட்கள்லாம் ஒரு அட்வொகேட்டாக நான் யோசிச்சதே கிடையாது. ஸோ ஆனால் என்னுடைய வேலைகள் அரசியல் செயல்பட்டுக்கு அது கொஞ்சம் உதவியாக இருக்கலாம். சினிமாவை கல்லூரி வளாகம் தாண்டி ஈஸியாக டெக்னிக்கலில் கற்றுக்க முடியும். டெக்னிக்கல் நாலேஜுக்காக மட்டும் தான் உள்ளே போகிறோம், அந்த டிகிரியாக தான் அதுதான் தேவைப்படுது. பிளேஸ்மெண்ட்காக நான் கண்டிப்பாக விஸ்கம் படிக்கணும்னு யோசிச்சதே கிடையாது. அதனால் லா ஜாயின் பண்ணிட்டேன். இடையில நான் விஸ்கம் கற்றுக்க விட்டாலும் அந்த எடிட்டிங் கற்றுக்கிறது கோர்ஸாக தனிப்பட்ட முறையில் கற்றுக்கிறது அப்படிங்கிற வேலையை பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த சட்டக்கல்லூரி 5 வருஷம் உங்களுக்கு ரொம்ப லாங் பீரியடு. ஸோ அதோடைய எல்லா போராட்டங்களையும், அது கட்டண உயர்வாக இருக்கட்டும், அந்த நேரத்தில் ஈழ பிரச்சனையாக இருக்கட்டும், கூடங்குளம் அணுகுல பிரச்சனை, தலித் மாணவர் விடுதி பிரச்சனை, ஸோ பரமக்குடி துப்பாக்கிச்சூடு, அந்த இடைப்பட்ட காலங்களில் என்னெல்லாம் தமிழக அரசியல் சூழலில் பிரச்சனையாக எழுந்ததோ அது எல்லாத்துலேயும் முகம் கொடுத்துருப்போம். எல்லாத்துலேயும் போராட்டங்கள் பண்ணியிருப்போம், நிறையா சிறை சென்றிருப்போம், வழக்குகள் எம்எல்ஏ நிறையா இருக்குது. அப்புறம் நான் முழுக்க வாடிப்பட்டி சோழவந்தானுங்கிற அந்த மதுரையுடைய கிராமப்புறங்களை மையப்படுத்தி தான் எங்களுடைய அமைப்பின் வேலை. ஸோ நான் கிட்டத்தட்ட முழு நேர ஊழியராகவே நான் இங்கே செயல்பட்டேன். அதுதான் என்னுடைய வீடு. அங்கேருந்து நான் சட்டக்கல்லூரிக்கு வருவேன். அது கூட சட்டக்கல்லூரி ஞாபகம் தான் வருவேன், அட்டெண்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறக்காக அதுவும் கூட வருவோம். ஸோ அந்த போராட்டம் தான் முதன்மையான வேலையாக மாறிச்சு. ஸோ இந்த கிராமப்புற மக்கள் மத்தியிலேருந்து அந்த விவசாய கூலிகளுடைய பிரச்சனை, அங்கே இருக்க தலித் பெண்களுடைய பிரச்சனை, பெண்களுடைய பிரச்சனை ரொம்ப வித்தியாசமாக வரும். நம்ம பேசுகிற பெண்ணியத்துக்கும் கிராமப்புறங்கள்லேருந்து பெண்கள் சந்திக்கிற பிரச்சனைக்கும் ரொம்ப பெரிய தூரம் இருக்கும். அங்கே நடக்கிற ரேப்பு, ஆசிட் அட்டாக், நரபலி, இப்படி பெண்கள் மீது நடக்கிற அத்தனை வன்முறைகள், இப்படி இங்கே எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுன்னா வினோதினி, வித்யான்ட்டு 2 பெண்கள் இங்கே சென்னை பேஸ்டாக ஆசிட் அட்டாக் ஆகி இறந்தாங்க. ஆமாம், அந்த விஷயங்களையும் நான் இங்கே சென்னையில் இருந்தப்போ ஒரு மிக முக்கியமான விஷயங்கள் பண்ணியிருப்போம். இப்படி ஒரு 10 வருட காலமாக, ஒரு 9 வருட காலமாக எல்லா அரசியல் செயல்பாடும் கிட்டத்தட்ட பங்கெடுத்திருக்கோம். ஆனால் ஒரு நாள் கூட துப்புரவு பணியாளர்களை பற்றி நான் யோசிச்சது கிடையாது. இதை நான் ஒத்துக்கிட்டே ஆகும். ஏதோ நான் கக்கூஸ் படத்துக்கு முன்னாடி ஒரு 10 வருஷத்து காலத்துக்கு நான் இதை பற்றியே யோசிச்சு தவங்கடந்து இந்த வேலையை பண்ணேன் அப்படிதான் கிடையாது. நான் ஒரு சொர்ணையே இல்லாத ஒரு எரும மாடு மாதிரி தான் அந்த ஒரு 9 வருஷ காலம் இருந்தேன். அப்படிங்கிறப்ப பொது சமூகத்துக்கிட்ட நீங்கள் ஏன் இதை பற்றி பேசலை, இதுக்கு ஏன் போராட வரலன்னு கேட்கவே முடியாது உங்களால். அப்படி தான் இருந்தப்போ 2015 அக்டோபர் மாதம் மதுரையில் ஒரு 2 பேர் செப்டி டேங்கில் அந்த விஷவாயு தாக்கி இறந்து போகிறாங்க. அந்த சம்பவத்துக்காக நான் மதுரை ஜிஹெச்சுக்கு போகிறேன்.
அங்கே ஒரு 4-5 அமைப்புகள் ஒன்று சேர்ந்து அதுக்கான போராட்டங்களை முன்னெடுக்கிறோம் அப்படின்னு தீர்மானிக்கிறோம். அப்போ தான் முதல் முறையாக நான் போகிறேன் இந்த விஷயத்துக்கு. அதுக்கு முன்னாடி நானும் இது மாதிரி செய்திகளை படிச்சிருக்கேன். நான் என்னை ரொம்ப கடந்து போயிட்டே இருப்பேன். நமக்கு எல்லாம் ஜஸ்ட் நியூஸ் தானே, நியூஸுக்கு பின்னாடியான எந்த வழியும் நமக்கு தெரிய போகிறதில்ல. நியூஸாகவே வாட்சிட்டு போயிடுவோம் எல்லாத்தையுமே நியூஸ் பேப்பரில். ஸோ அது மாதிரி தான் நானும் பண்ணிட்டேன். அன்றைக்கி வேறு வழி இல்லாமல் அன்றைக்கி கலந்துக்க வேண்டிய கட்டாயம். ரொம்ப விரும்பி போய் இதில் நம்ம எதாவது பண்ணியான்னு தான் போல் என்னுடைய அமைப்பில் இருந்தவங்க கலந்துக்கிட்டாங்க, நானும் போய் கலந்துக்க போகணும் அப்படிங்கிற தேவையை ஒட்டி தான் நான் போய் கலந்துக்க போகிறேன். அன்றைக்கி தான் முதல் முறையாக நான் 100கணக்கான துப்புரவு பணியாளர்களை பார்க்குறேன். ஏன்னா 2 தொழிலாளிகள் இறந்து போயிட்டாங்க. ஸோ அத்தனை மதுரையுடைய அத்தனை துப்புரவு பணியாளர்களும் அங்கே தான் இருக்கிறாங்க. அவங்க பேசுகிற மொழியை கவனிக்கிறேன், ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பார்க்குறேன். இதே மக்கள் தானே நம்ம வீட்டிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க, இவங்களை கவனிக்காமல் இத்தனை நாள் பேசிட்டு இருந்திருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்கள்லாம் பார்த்துட்ருக்கோம். அப்போ தான் முதல் முறையாக கம்ப்ளைண்ட் எழுதணும்ல. இந்த 2 மரணங்களுக்கு நீதி கேட்டு ஒரு முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். ஸோ கம்ப்ளைண்ட் கொடுக்குறப்ப எந்த சட்டம் போடுறது, என்ன எழுதுறது ஒன்றுமே தெரியல. அப்போ தான் ஒரு 1 hour நிறையா தொடர்களோட டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் 2013 இதுக்காக ஒரு சட்டம் வந்திருக்கு, 93 ஒரு சட்டம் வந்திருக்குது, 2015 SC/ST ஆக்டை திருத்தம் பண்ணி ஒரு சட்டம் வந்திருக்குது, 2014 ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்திருக்கு. இது மாதிரி செப்டி டேங்கில் விசவாய் தாக்கி இறந்தவங்களுக்கு 10 லட்சம் கொடுக்க சொல்லி அப்படிங்கிற எல்லா விஷயமே எனக்கு அந்த நேரத்தில் தாங்க தெரியும். ஒரு லா காலேஜ் ஸ்டூடெண்ட்டு எனக்கு தெரியவே தெரியாது. அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய லா காலேஜோடைய லட்சணங்கள் தமிழகத்தில் இருக்குங்கிறது. அப்போ எதுவுமே தெரியல. இந்த டிமாண்டை வச்சுட்டு நாங்கள் போராட்டங்களை தொடங்குறோம். அவங்கள அரெஸ்ட் பண்ணுங்கள், இந்த குடும்பத்துக்கு 10 லட்சம் கொடுங்க, 2013 சட்டத்தின்படி இந்த கேஸை பதிவு பண்ணுங்கிற மினிமம் டிமாண்டை வச்சு போராட்டத்தை தொடங்குறோம். அந்த போராட்டம் 3 நாள் போச்சு. 3 நாள் போனப்போ நாங்கள் போலீஸ் கூட சண்டை போடுறது, மார்ச்சரி முன்னாடி போராட்டம் பண்ணுறது, இந்த வேலைகள் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் அது இறந்தவுடைய ஒரு மனைவி முனியாண்டிங்கிறவுடைய மனைவி மகாலட்சுமின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க 27 வயசு இருக்கலாம் அவங்களுக்கு, அவங்களுடைய கதறல் தான் என்னுடைய இந்த பயணத்துக்கே காரணம்னு நினைக்கிறேன். ஸோ நான் என்ன வேலை பண்ணிட்டு இருந்தாலும் நான் அவங்கள தான் பார்த்துட்டே இருந்தேன். எனக்கு கண்ணு அவங்கள விட்டு தாண்டி போகவே இல்லை. அவங்க அந்த மார்ச்சரியை நோக்கி மாமா அந்த வாரே மாமா வந்துருமாமான்னு சொல்லிட்டு 3 நாளும் அவங்களே அறியாமல் தூங்குற நேரம் போக இந்த வந்துருமாமா இதை தவிர அவங்க வேறு வார்த்தையே பேசல. தன்னையே மறந்து அந்த வார்த்தையை மட்டும்தான் அந்த 3 நாளுமே அந்த பொண்ணு பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு அந்த பொண்ணை தாண்டி என்னுடைய பார்வை எங்கேயுமே போகல, அவங்க கூடயே தான் இதன். அன்றைக்கி 3ஆம் நாள் இறுதியில் பார்த்தீங்கன்னா 10 லட்சம் இழப்பீடு தரதுக்கு மட்டும் ஒத்துக்குச்சு அரசு. அரெஸ்ட் பண்ணல, சட்டத்தின் கீழே பதிவு பண்ணல. இன்னி வரையே அந்த மரணம் சந்தேக மரணம் தான் பதிவில் இருக்குது. மலம் அப்படின்னு சொல்றதுக்கு யோசிக்கிற காலம், டாய்லெட் அப்படின்னு சொல்றதே வந்து ரெஸ்ட் ரூம் அப்படின்னு சொல்லி ரொம்ப டீசெண்டாக சொல்கிற காலம். ரொம்ப சொல்ல போனோம் அப்படின்னா ரோட்டில் ஒரு குப்பலாரி போச்சுன்னா மூக்கை பொத்திட்டு அப்படியே கல்ற காலத்தில் மலக்குழிவு சாவு அப்படின்னு இந்த ஒரு பேசுறதுக்கே வந்து உங்களுக்கு வந்து இன்னொரு என்ன சொல்ல, ஒரு 30 வயசுக்கு மேலே அப்படின்னு சொல்ல முடியாது, 25 வயசில் பேச தப்புன்னு சொல்ல வரல. பட் இருந்தாலும் ரொம்ப யங் ஏஜ் அப்படிங்கும்போது அந்த வார்த்தையெல்லாம் பேசும்போது முதல்ல இதை பற்றி பேசுகிறோம், யாரும் என்னடா இதெல்லாம் பண்ணுற அப்படின்னு யாராவது சொல்லிச்சாங்களா? இல்லை, முதல்ல கக்கூஸுங்கிற பேருக்கே நிறைய எதிர்ப்பு வந்துச்சு. இதை போய் பேராக வைக்கிறீங்களா, இதை எப்படி நாங்கள் மேடையில் முழங்குறது அப்படின்னாங்க. அப்போ அதுவாகவே வாழ்க்கையாக இருக்கிறவங்க. ஸோ அப்புறம் படத்தை பார்க்குறப்ப கூட நிறைய பேர் அந்த மலத்தை காட்டுறப்ப, வேறு சில விஷயங்கள் காட்டுறப்ப முகம் சுழிச்சிக்கிறது, அந்த நேரத்தில் எழுந்து போகிறது அப்படிங்கிற வேலையெல்லாம் பண்ணாங்க. இப்போ ஸ்க்ரீனிங் அப்போ தான் நிறைய அது மாதிரி பார்க்க வருது. அதான் இதை நம்மளால் பார்க்குறதுக்கோ வாயை திறந்து பீ அப்படின்னு சொல்கிறதுக்கோ இல்லைன்னா கக்கூஸுங்கிற வார்த்தையை நீங்கள் சொன்னீங்களே ரெஸ்ட் ரூம்னு பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோன்ட்டு, அது சொல்கிறது கூட நம்ம தயங்குறோன்னா அதுக்குள்ளேயே கடந்து சாகிற அந்த மக்களுடைய வாழ்க்கை இருக்குல்ல, அது எவ்வளோ வலி. அப்படி அந்த மக்கள் அதில் கிடக்கிறதுக்கு நீங்கள் நானும் தான் காரணம். இது வேற யாரோ அவங்களுடைய விதியே கிடையாது. இது விதின்னு சொல்லிட்டு கடவுள் மேலே இல்லை வேறு எது மேலேயே பலியை போட முடியாது. இதுக்கெல்லாம் நீங்களும் நானும் தான் காரணம். அவங்கள அதுக்குள்ளே தள்ளி வச்சிருக்கிற நாம தான். அவங்கள பீயல்றதுக்கு காரணம் நீங்களும் நானும் தான். ஸோ அவ்வளோ பெரிய குற்றத்தை செஞ்சுட்ருக்க நாம் அப்படி கண்டுக்காமல் போகிறதுங்கிறது அயோக்கியத்தனம். ஸோ அது ஓப்பனாக பேசணுங்கிறதுக்காக தான் படத்துக்கு ஏன்னா மக்கள் பயன்படுத்துகிற சொல் கக்கூஸ் தான். நீங்கள் நாம தான் ஏதாவது பகுமானத்துக்கு ஏதாவது ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டு இருப்போம். நீங்கள் படம் முழுக்க பார்த்தீங்கன்னா மக்கள் ரொம்ப இயல்பாக கக்கூஸுங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அதுபோக கக்கூஸுங்கிற பேரை முடிவு பண்ணதுக்கு முக்கியமான காரணம் வந்து ராமநாதபுரம் கடலாடியில் ஒரு இந்த மாதிரி சேஃப்டி டேங்க் மரணம். அதில் அந்த குடும்பத்தை நாங்கள் ஷூட் பண்ண போகிறோம். நான் முதல்ல டாய்லெட்டை அந்த இறந்து போன அந்த சேஃப்டி டேங்கை ஷூட் பண்ணிவிட்டு அப்போ இனி ஒரு பாப்பா அந்த இறந்தோடைய குழந்தை ஒரு பாப்பா வந்து இனி ரிசீவ் பண்ணுறாங்க. அவங்க அந்த பாப்பாவோட பேர் ஒரு பேர். ஸோ நான் வீட்டுக்கு வரப்போ அதே ட்ரெஸ்ஸில் இன்னொரு பாப்பா வராங்க. நான் அந்த பேரை சொல்லி அந்த பாப்பாவை கூப்பிட்றேன். இல்லைக்கா என் பேர் இது இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப தான் அந்த குழந்தைங்க 2 ட்வின்ஸுங்கிற தகவல் எனக்கு தெரியுது. சரி அப்போ உன் பேர் என்னடா அப்படின்னு கேட்குறப்ப என் பேர் கக்கூஸ்கா. சே இல்லைக்கா என் பேர் முனீஸ்வரிக்கா. அப்போது அந்த குடும்பம் கக்கூஸ் எழுதுகிற குடும்பம். ஸோ அந்த குழந்தைக்கு இந்த ஊரே சேர்ந்து வச்ச பேர் கக்கூஸுங்கிற பட்ட பேர். ஸோ இயல்பாகவே அவள் பேரே அவளுக்கு மறந்து போச்சு. ரொம்ப இயல்பாக அவள் பேர் என்னன்னு கேட்டப்போ கக்கூசுன்னு சட்டுன்னு வருது. அப்போ எந்த அளவுக்கு நம்ம அந்த பிஞ்சு குழந்தை மனசில் எவ்வளோ பெரிய விஷத்தை விதைச்சி வச்சுருக்கோன்னு பாருங்கள். அதுதான் அவள் சொன்ன அந்த விஷயம் தான் படத்தோட பேர் கக்கூஸ் தான் அப்படிங்கிற விஷயத்துக்கு முடிவு வந்தது. எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. இந்த மாதிரி ஒரு சின்ன பிள்ளை மனசில் கூட இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது. நகர்ப்புறங்கள்லாம் நிறைய வந்து செப்டிக் டேங்க் க்ளீன் பண்ணுற வண்டி பார்க்குறோம், நிறைய அதுக்குன்னா ஒரு ப்ரைவேட் இதுவும் இருக்க மாதிரி பார்க்குறோம். பட் இருந்தாலும் நகர்ப்புறத்தில் இந்த மாதிரி ஜாதிகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்தியாவில் துப்புரவு பணிங்கிறது சாதி அடிப்படையில் மட்டும்தாங்க இருக்குது.
துப்புரவு பணின்னு இந்தியாவில் இருக்கிற வரைக்கும் இங்கே சாதி இருக்க தான் செய்யும். அது மாநகரமாக இருந்தாலும் சரி, எந்த நகரமாக இருந்தாலும் சரி, இது அப்படியே தான் இருக்குது. மலைக்குழி சாவு அப்படிங்கிறத பற்றி ஒரு சரியான புரிதல் நிறைய பேருக்கு இல்லை அப்படின்னு தோணுது. அது எதனால் ஆகுது? இப்போ இந்த மாதிரி இதுக்கு பேசிக் ரீசன் அப்படின்னு சொல்ல போனால் என்ன சொல்லுவீங்க? தெளிவாக எல்லாரும் புரியுத மாதிரி சொல்லலாம். இல்லை, மலைக்குழி சாவுகள் அப்படிங்கிறதுக்கு வந்து இங்கே நம்ம இந்த தொழிலை வந்து இன்னும் மாடர்னைஸ் பண்ணல. குறைந்தபட்சம் கூட இதை மாடர்னைஸ் பண்ணணும், உள்ளே இறங்குறது அப்படிங்கிறத வந்து தடுக்கிறது. அதுக்காக தான் சட்டம் வந்திருக்கு. 2013 சட்டம், தீர்ப்பு, அந்த சட்டங்களை எதையும் நம்ம மதிக்கிறதும் கிடையாது. தீர்ப்பை உச்சநீதிமன்ற தீர்ப்பை கொடுத்தது தான், அதையும் நம்ம மதிக்கிறது கிடையாது. நான் ஒரு திருநெல்வேலியில் ஒரு அதிகாரியை கேட்டப்போ, இதெல்லாம் மிஷின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை, மிஷின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணால் பழுதடைஞ்சிருமா அப்படின்னாரு. மிஷின் உள்ளக்க இருக்குன்னா பழுதடைஞ்சிடுங்கிற அந்த அக்கறை இருக்கிறவனுக்கு மனுஷன் உள்ளக்க இருந்தால் செத்து போயிடுவாங்கிற அக்கறை கிடையாது. ஸோ மிஷின் மேலே காட்டுற அந்த பரிதாபம் கூட மனுஷங்க மேலே காட்டுறது கிடையாது. ஏன்னா அவங்களாம் சாகிறதுலாம் தலித் மக்கள். இங்கே உங்களுக்கு ஒரு பெரும் கூட்டம் வந்து ஒரு சீப் லேபர் வந்து கிடைக்கிறாங்க. உங்களுக்கு சீப் லேபர் நான் சொல்கிறது வந்து தாழ்ந்தல அந்த குறைந்த கூலிக்கு வேலை செய்யறதுக்கு ஒரு பெரும் மக்கள் கூட்டம் இருக்குது. அதுவரை இதை நீங்கள் மாடர்னைஸ் பண்ணணும்னு யோசிக்கவே மாட்டீங்க. அது எப்படி நீங்கள் மாடர்னைஸ் பண்ண? இப்போ பெண்கள் வந்து காலங்காலமாக நாங்கள் கிரைண்டரு மிக்சியெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு உரல் ஆட்டுறது, அம்மியில் அரைக்கிறது இப்படி தான் பண்ணிட்டு இருந்தோம். எங்களுடைய நல்லதுக்காண்டியா நீங்கள்லாம் மிஷினையும் கிரைண்டரையும் கண்டுபிடிச்சிங்க? கிடையாது. இந்த வேலையை ஆண்களும் செய்ய வேண்டிய தேவையும் கட்டாயமும் இந்த முதலாளித்துவம் உருவாக்குது. 2 பேரும் சேர்ந்து வேலைக்கு போக வேண்டியிருக்குது. அப்போ 2 வேலையை எளிமைப்படுத்தணும். அப்போ ஆம்பளைங்களும் இந்த வேலையை செய்ய வேண்டிய தேவை வரப்போ இதை நீங்கள் நவீனமயப்படுத்துறதுக்கே யோசிக்கிறீங்க. அப்போ இந்த வேலை தலித்துகளுக்கான வேலையாக மட்டுமே இருக்குது. இது எப்போ பிசியும் செய்ய வேண்டிய தேவையோ கட்டாயமோ உருவாகுதோ அப்போ தான் இது மாடர்னைஸ் பண்ணுறத பற்றி நம்ம யோசிப்போம். அதுவரை இது இப்படியே தான் இருக்கும். இன்னொரு விஷயம் நான் கேட்கணும்னு நினச்சேன். இந்த மாதிரி இவ்வளோ விஷயங்கள் நடக்கிறதுனால இது அதிகமாக பேசப்படுறது காரணம் என்ன? உங்கள் எஸ்சி எஸ்டி சமூகத்துலேருந்து வரவங்க வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனாலயா, இல்லை எதனால் அதிகமாக மீடியாவுமே பார்த்தோம்னா இது இப்போ தான் கொஞ்சம் ரீசெண்டாக அதிகமாக தவிர முன்னாடி பேசப்பட்டது காரணம் இல்லை. நிறைய பேருக்கு வந்து அதோட இப்படிலாம் ஒரு விஷயம் இருக்குது, இதனால இறந்து போகிறாங்க அப்படின்னு இதுக்கு ஒரு இன்டெப்த் நாலேஜ் இல்லை. இப்போ ஜல்லிக்கட்டுக்கு ப்ரொடக்ஷன் நடக்குன்னா அது ஒரு வீர விளையாட்டு பண்ணாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு அதில் பண்ண கான்சன்ட்ரேஷன் இதில் அதிகமாக பண்ணணும் அப்படின்னு தோணுது. எனக்கு குறிப்பிட்ட சமூகம் மட்டுமே. ஸோ என்ன ரீசன்னால கவனிக்கவே படாத காரணம்? நீ ஒருத்தவங்க மலை தள்ளுறதுக்கு காரணம் நீங்கள் நானுங்கிற அந்த உணர்ச்சி வந்தே ஆகணும். ஸோ இது முழுக்க முழுக்க தலித் பிரச்சனையாகவே பார்க்குறதான் இந்த விஷயம் வந்து பரந்த அளவில் பேசப்படாததுக்கு ஒரு காரணமாக இருக்குது. ஸோ இது ஒரு குறிப்பிட்ட சாராருடைய பிரச்சனைன்ட்டு எனக்கு பார்க்குறது நிறுத்துகிறோமோ, இது ஒட்டுமொத்த சமூகத்தோட பிரச்சனை, இப்படி ஒரு மலைன்றதை கையில் வச்சுட்டு வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டுன்னு பேசுகிறதே முதல்ல அபத்தம் அப்படிங்கிற புரிதல்லாம் நமக்கு எப்போ வருதோ அப்போ தான் இது ஒரு அனைத்தும் தழுவிய பிரச்சனைன்னு எனக்கு பார்க்க தொடங்குறோமோ அப்போ தான் இது எல்லாரும் பேசுவாங்க. ஏன்னா ஜல்லிக்கட்டில் ஒரு லட்சக்கணக்கான பேர் மெரினால அப்படி கூட அத்தனை பேரும் ஜல்லிக்கட்டை ஒரு நாள் கூட வாழ்நாளில் பார்த்தவங்க கிடையாது. ஜல்லிக்கட்டுடைய உள்ளும் புறமும் கூட தெரிஞ்சிருக்காது. பாதிக்கு பாதி யாருக்குமே தெரிஞ்சிருக்கா ஜல்லிக்கட்டை பற்றி. ஸோ ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சவன் தான் அந்த விஷயத்தை பற்றி பேசணுங்கிறதுலாம் கிடையாதுங்கிறேன். அந்த விஷயம் தவறு தப்பு அப்படின்னு தோணுது. அது ஒரு ஜனநாயக கோரிக்கைனா யாரு வேணா அதுக்காக குரல் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான். அதுதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ வந்து ஒரு பேரண்ட் இல்லை அப்படிங்கிற ஒரு இழப்பு வந்து அது ஒருத்தர் இல்லை அவங்களுக்கு தான் அது வந்து ரொம்ப பெரிய இழப்பாக இருக்கும். அவனுக்கே பேரண்ட் இல்லை அப்படிங்கிற ஒரு முடிஞ்சிடும். பட் அவனுக்கு தான் அவரோட அளவு தெரியும். அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு இருக்கீங்க அப்படின்னா உங்களை சமுதாயம் எப்படி பார்க்குது, நீங்கள் எவ்வளோ பாதிப்புங்கும் போது உங்களில் ஒருத்தர் வெளிப்படையாக சொல்லும் போது தான் பாதிப்பு வெளியே தெரிய வருது. ஏன்னா இப்போ இருக்க பிஸி ஷெடியூலில் யாருக்குமே எதுக்கும் டைம் இல்லை. ரோட்டில் அடிபட்டானா நம்ம தெரிஞ்சானா இல்லை, முடிஞ்சது. ஸோ அப்படி போகிற பட்சத்தில் உங்களில் யாராவது ஒருத்தர் வந்து வெளியே வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது இப்படின்னு சொல்ல வரும்போது அட்ரஸ் பண்ணும்போது தான் அதுக்கான தேவைகள் அதிகமாக வருது அப்படின்னு. அது சரிதான். ஆனால் அதில் இன்னொரு ஆபத்தும் இருக்குது தொடர. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பெண்கள் மீது நிறைய பாலியல் வன்முறைகள் நடக்குது. அது சமீப நந்தினி, கலைச்செல்வி, ஏகப்பட்ட உதாரணங்களை சொல்லிகிட்டே போகலாம். சென்னையில் மட்டுமே சுவாதி, இப்படி ஏகப்பட்ட சொல்லி போகலாம். அப்போ பெண்களோட பிரச்சனையை பெண்கள் தான் பேசணுங்கிற மாதிரி இருக்குது அந்த டோன். நீங்கள் தான் அனுபவிக்கிறீங்க, உங்கள் மேலே தான் பாலியல் வன்முறை நடக்குது, நீங்கள் தான் உங்ககிட்டேருந்து வந்து சொல்லணும். அப்போ ஆம்பளைங்களுக்கு சம்மந்தம் கிடையாதானே? இந்த குற்றத்தை அவங்க மேலே நிகழ்த்துறதே ஆம்பளைங்க தான். அப்போ முதல் எதிர்ப்பு குரல் ஆம்பளைங்க கிட்டேருந்து தான் வந்தாகணும். ஸோ இந்த சாதியில் இந்த இழிவில் அந்த மக்களை தள்ளி இருக்கிறது நாம தான். நம்ம கிட்ட தான் முதல் எதிர்ப்பு வந்தாகணும். புரியறதுக்கான வேலையை நம்ம தான் தொடங்கணும். அப்போ நீங்கள் அந்த மக்கள் வந்து எங்களை வந்து புரிய வைங்க, நீங்கள் பேசுங்க அவங்கள நோக்கி நீங்கள் கேட்குற. ஆல்ரெடி அவங்கள நம்ம அடக்கி வச்சிருக்கோம், ஒடுக்கி வச்சிருக்கோம், செத்துட்டு இருக்காங்க தினத்தினம். அந்த மக்கள்கிட்ட இருந்து அதை எதிர்பார்க்குற காட்டிலும் உண்மையிலேயே உணர்ச்சி அந்த விஷயங்கள் மேலே அக்கறை செலுத்தி நாம தான் அதை பற்றி பேச தொடங்கணுங்கிறதா. ஏன்னா நாம தான் அது காரணம். அந்த மலைக்குழியில் இறங்கி மனம் அழுற பெண்கள் வந்து கர்ப்பப்பையை நீக்குறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் விஷயம் கேள்விப்படுறோம். அது எதனால் பண்ணுறாங்க? இல்லை, பெண்களுக்கு வந்து கருப்பை இறங்குறது நீக்கிறது அப்படிங்கிறது பரவலாக தமிழ்நாடு முழுக்க நீங்கள் பார்க்குற அத்தனை பெண்களுமே சொல்லுவாங்க. முக்கியமான காரணம் வெயிட், கடுமையான வெயிட்டை ஹேண்டில் பண்ணுறது, அந்த ரிக்ஷா வண்டியை தள்ளுறதுங்கிறது இருக்குல்ல. அப்போ கருப்பை இறங்குறதுக்கான அதிகப்படியான அவ்வளோ நீங்கள் அதை வண்டி நீங்கள் ஏன்னா எல்லா வண்டியும் பஞ்சரான வண்டி தான். எந்த வண்டியிலையும் காற்று இருக்காது, டயர் இருக்காது, டியூப் இருக்காது. அதை நீங்கள் நார்மலாக குப்பையே இல்லாமல் தள்ளுறதே அது பெரும் கொடூரம்.
அப்படி தள்ளுறதும் ஒன்று நடக்கும். அப்புறம் கக்கூஸ் கழுவுறது தான் பெண்களுக்கான முக்கியமான வேலை. துப்புரவு பணியே இழிவான வேலை. அந்த இழிவான வேலையிலே இழிவான வேலை பெண்களுக்கு தானே ஒதுக்குவோம் நம்ம வழக்கமாகவே. ஏன்னா அதெல்லாம் பொம்பளைங்க பார்க்க வேண்டிய வேலை இல்லை. ஸோ அப்போ கக்கூஸ் கழுவுறது நடக்கும். ஆசிட் ஊற்றி கழுவணும். நம்ம வீட்டு ஒரு டாய்லெட்டை சிங்கிள் டாய்லெட்டை ஆசிட் ஊற்றி அதை வாரத்துக்கு ஒரு மாதிரி கழுவுறப்பே நம்ம எவ்வளோ பெரிய விஷயங்களை சந்திப்போன்னு இருக்குது. அவ்வளோ பெரிய டாய்லெட்ஸை தினமும் ஆசிட் ஊற்றி கழுவுறதுங்கிறது நேரடியாக அவங்களுடைய கருவாயை பாதிக்கும். அது எல்லாமே மலம் வந்து ரொம்ப அசுத்தமான விஷயம். அது அப்படியே அவங்க கருவாயை இது பண்ணும். யூரினரி ப்ராப்ளம் கடுமையாக இருக்கும் அவங்களுக்கு. எல்லாத்துக்கும் யூரினரி ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இந்த கருவாய் புற்றுநோய் ஏற்படுறது, இந்த வெயிட்டை தள்ளுறதுனால கருப்பை இறங்குறது, அதை ஒட்டி கருப்பை நீக்கப்பட்ட பெண்களை தமிழ்நாடு முழுக்க நீங்கள் பார்க்க முடியும். இதுவரை யாருமே ஓப்பனாக பேசினதே கிடையாது. எனக்கும் இதுவரை தெரியவே தெரியாது. நான் ட்ராவல் பண்ண தான் பெண்கள் எல்லாருமே எல்லா மாவட்டங்களையும் இந்த பிரச்சனையை காமனாக எல்லாமே சொன்னாங்க. அது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. இப்போ ரீசெண்டாக கடலில் கச்சா எண்ணெய் கலந்தது பார்த்தோம். அதுக்கு மத்திய அரசு கொண்டு வந்தது பார்த்தோம் அப்படின்னா கையில் கவுசை மட்டும் போட்டு அந்த கச்சா எண்ணெய் எல்லாம் வாயில் அழுற மாதிரி. ஸோ அதில் ஒரு மெனக்கெடல் இல்லை. ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் மெனக்கெடல் இல்லாமல் இருக்கா, இல்லை கொண்டு வந்து திட்டத்தை ஒரு வேற பண்ண வேணாம் அப்படின்னு ஒரு விட்டுறாங்களா? இது தொடர்பான ஏகப்பட்ட திட்டங்கள் இருக்குது. 1993 இதுக்காக சட்டம் வந்துருச்சு. 2013 சட்டம் வந்து தடை மற்றும் மறுவாழ்வு சட்டம். இந்த மக்களுக்கு மறுவாழ்வு அளிக்கணும்னு வேறு சட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கு. இந்த மக்களை இந்த வேலை செய்கிறவங்களெல்லாம் வேறு வேலைக்கு தொழிற்பயிற்சி கொடுக்கணும், அவங்களுக்கு 40,000 ரூபா முதல் தவணையாக கொடுக்கணும், அடுத்த தவணையாக 40,000 கொடுத்து அவங்களை வேறு தொழிலுக்கு மாற்றணும். இப்படி சட்டமும் திட்டமும் உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற தீர்ப்புகளும் போதுங்கிற அளவுக்கு இருக்குது. அதை நடைமுறைப்படுத்துறதுக்கான மக்கள் போராட்டங்கள் இங்கே கிடையாது. நம்ம அதை யாருமே கண்டுக்க தயாராக இல்லை. ஆனால் தான் நவீன ஒருத்தவங்க குப்பையை வெறும் கையால் அள்ளிட்டுனா நமக்கு உறுத்த மாட்டேங்குது. ரொம்ப சாதாரணமாக நம்ம கடந்து போகிறோம். ஒரு ஐயா நம்மளை விட 50 நம்ம அப்பா வயசை ஒத்த ஒரு ஐயா மலைக்குழிக்குள்ள இறங்கி கழுத்து மட்டுமே தெரிகிற அளவுக்கு முங்கி வேலை பார்த்துட்டு இருப்பாரு. நம்மளுக்கு அது உறுத்த மாட்டேங்குது, பதற்றத்தையே கொடுக்க மாட்டேங்குது. ஏன்னா நம்மளுக்கு அது இயல்பாக பார்க்குறதுக்கு பழக்கி விட்டாங்க நம்மளை சின்ன வயசுலேருந்தே. அது இயல்பாக நம்ம பார்க்குறோமே, அதுதான் சாதிங்கிறேன் நான். அது நமக்கு உறுத்தல் இல்லை, அது ஒரு அவங்கன்னா இதான் பண்ணுவாங்க அவங்களுக்கான வேலை அப்படின்னு நம்ம தோல்லாம் அவ்வளோ தடிச்சு போயிடுச்சு. நம்மளுக்கு அது உரைக்கவே இல்லை. ஸோ அப்படி உரைக்காமே நம்ம உருவாக்கி வச்சுருக்காங்கல்ல, அதுதான் அந்த சாதி கட்டமைப்புடைய மிகப்பெரிய வெற்றின்னு நினைக்கிறேன். ஸோ அதில் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியே ஆகணும். அதுவரையே இல்லை நவீனமயப்படுத்துறது, இவங்களுக்கு க்ளோஸ் கொடுக்குறது, மெஷின் இருக்கிறதுங்கிறதெல்லாம் ரொம்ப தூரம் பயணிக்க வேண்டிய ஒரு இது. இதில் நீங்கள் பெரிய விஷயங்களை இந்த சாதிய உணர்வு மீது தாக்குதல் தொடுக்காமல் வெறும் நவீனமயப்படுத்துறது, அவங்களுக்கு க்ளோஸை கொடுக்குறதுன்னு பேசுகிறதுலாம் ரொம்ப அபத்தமாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ரயில்வேல பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ட்ராக்ஸில் மனம் இருக்கும், அதை அழுவாங்க. அண்ட் மனித கழிவுல மனிதர்கள் அழுறது அவ்வளோதான் இருக்குது. பட் அதுக்கு ஒரு சில விஷயம் பேசுகிறாங்க, மனித கழிவுல மனிதர்கள் அகற்றுறது தவறு அப்படின்னு ரயில்வே விஷயத்தில் பேசுகிறாங்க. ரயில்வேல இன்வால்வ் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்தமே தவறுன்னு சொல்லி தான் சட்டம் சொல்லுது. 2013 சட்டம் வந்து இது ஒரு அஃபென்ஸ், தவறுன்னெலாம் சொல்ல. இப்படி யாரெல்லாம் அள்ள வைக்கிறாங்களோ இறங்க வைக்கிறாங்களோ 5 வருஷ தண்டனை, 2 வருஷ தண்டனை, 50,000 ரூபாயிலேருந்து 5 லட்சம் ரூபாய் வரைய ஃபைன் கட்டுறது அப்படிங்கிற ஏகப்பட்ட ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. சட்டம் அதிகரிச்சா அது கம்மியாகுமா? என்னத்தை தான் கடுமையாகனாலும் நம்மளால் இந்த உணர்வுலேருந்து சாதிய உணர்வுலேருந்து விடுபட்டால் மட்டும்தான் நடக்குங்கிறேன். அதுதான் பேஸ். அதான் நீங்கள் என்னத்தை தான் நீங்கள் சட்டத்தை கடுமையாக்குங்க. அது யார் இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ 2013 வந்த சட்டத்துக்கு பின்னாடி தமிழகத்தில் மட்டுமே 50 பேராக மினிமம் இந்த மலைக்குழி சாவுகளால் இறந்துருக்காங்க. அந்த இறந்தவங்களுக்கு வழக்கம் பதிவு பண்ணுறதுக்கே பெரும் போராட்டம் நடந்திருக்கு. ஸோ அப்படி ரொம்ப போராட்டம் பண்ணி வழக்கு பதிவு பண்ணியிருக்கோம். அப்படி வழக்கு பதிவு பண்ணி எத்தனை அரெஸ்ட் ஆகி உலகம் இருக்காங்க? இந்த விஷயத்துக்கான யாராவது ஒத்தால் அரெஸ்ட் ஆகி தமிழ்நாட்டு சிறைகளில் இந்த இந்தியா முழுக்க ஏதாவது சிறைகள் இருக்கான்னு ஒத்தால் காட்ட சொல்லுங்கள். யாரையும் அரெஸ்ட் பண்ணாதான் அடுத்து உள்ளுக்கு இறக்குறதுக்கு பயப்படுவாங்க. அப்போ யாருமே இந்த சட்டம் அரெஸ்ட் பண்ணாது, யாரையுமே கடிக்காது, யாரையும் தண்டிக்காது. அப்படிதுக்கு இந்த சட்டம் அப்போ யாரையும் தண்டிக்கக்கூடாதுங்களா தெளிவாக இருக்குது. சட்டத்தை மதிக்கிறது இல்லைங்கிறதுல இந்த தமிழக அரசு தொடங்கி இந்தியாவில் இருக்க அத்தனை மாநில அரசும் தெளிவாக இருக்காங்க. அப்போ அரசாங்கமே சட்டத்தை கடைபிடிக்கிறது இல்லை. அப்போ நம்மளுக்கு என்ன வரும்? அப்போ ரயில்வேல இந்த மாதிரி மணலில் வேலை பார்க்குறவங்களும் எல்லாருமே எஸ்சிஎஸ்டி தானா? ஏன்னா ரயில்வேல எனக்கு தெரிஞ்சு ரெக்ரூட் பண்ணும்போது வந்து இல்லை இன்னொரு தவறு நான் படத்துலேயே காட்டணும்னு நினச்சேன். அது எனக்கு இடம் போதாத இடம்னால காட்டலை. நான் அடுத்த கட்டமாக ஒரு 10 நிமிடமாக என் படத்தில் இதில் காட்டாத 90 மணி நேரம் ஃபுட்டேஜ் என் படம் என்கிட்ட மொத்தமாக இருக்குது. அதை நான் 10 நிமிஷமாக அடுத்தது ஒவ்வொரு டாப்பிக்கும் தனித்தனியாக இறக்குற வேலை பார்க்க போகிறேன். அதில் முதல் டாபிக் இதான் இறக்க போகிறேன். நீங்கள் சொன்னது தான் ஸ்வீப்பர் அப்படிங்கிற வேலைக்கு பிசி மக்கள் அந்த வேலையை ஆர்டரை வாங்கிட்டு வந்துடுறாங்க. அப்படி வந்துட்டு பதிலாளாக எஸ்சி மக்களை வேலை பார்க்க விடுறாங்க. இது ரொம்ப பெரிய ஊழல். இது பேசப்படுறதே கிடையாது. அரசாங்கம் ரொம்ப தெளிவாக பாருங்க. ரெக்ரூட்மெண்ட்டில் நீங்கள் ஆர்டிஐயில் கேட்டு இப்போ சென்னை மாநகராட்சி எத்தனை பேர் அப்படின்னு கேட்டு அவங்க என்னென்ன சாதியை சார்ந்தவங்கன்னு ஒரு ஆர்டிஐ கேட்டேன்னா அரசாங்கம் ஒரு அறிக்கை கொடுக்கும். அதில் பிசி எம்பிசி கூட பேர் கூட இருக்கும். பிசி எம்பிசி சார்ந்தவங்க அவங்கெல்லாம் உண்மையிலேயே அந்த வேலையை செய்கிற மக்களாக இருக்க மாட்டாங்க. 22,000 ரூபா சம்பளத்தில் 15,000 ரூபாயோ 16,000 ரூபாயோ மட்டும் எடுத்துகிட்டு மீதி 5,000 ரூபாயோ ஒரு தலித் மக்களை கொடுத்துட்டு அவங்கள பதிலாக வேலை பார்க்க வைப்பாங்க. நீங்கள் இப்போ தெருவில் இறங்கி நடந்து ஒரு தொழிலாளியை பார்த்து நீங்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4 கேட்டகரி சொல்லுவாங்க. ஒன்று பெர்மனன்ட் லேபரு, இன்னொன்று நான் ஒரு ஒப்பந்ததாரர், ஒரு கான்ட்ராக்ட் லேபரு, அப்புறம் தினக்கூலின்னு சொல்லுவாங்க. 4வது ஒரு கேட்டகரி சொல்லுவாங்க பதிலாள்.
நான் பதிலால் வேலை பார்க்குறேங்கிறது தமிழ்நாடு முழுக்க தொழிலாளிகள் சொல்லுவாங்க. அந்த பதிலால் வேலையெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிசியோட வேலை. அவன் 22,000 சம்பளம் வாங்கிட்டு கவர்மெண்ட்டால் ஸ்வீப் பண்ணிட்டு வந்து உட்காந்துட்டு வீட்டில் உட்காந்துட்டு கந்து வட்டி கொடுத்துட்டு வேறு ஏதோ வேலையை பார்த்துட்டு இருப்பான். இந்த மக்களுக்கு 5,000 4,000 கொடுத்து இந்த மக்களை மலால் வச்சுட்டு இருப்பான். ஸோ அரசாங்கம் கொடுக்குற அந்த அறிக்கையை புள்ளி விவரத்தை நம்புகிற ஐடியாவே எனக்கு கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய 18 வயசுலேருந்து 25 வயசு பசங்க நிறையா நீங்கள் இதில் பார்க்கலாம். ஏன் இவங்க படிக்காமல் இருக்கான்ட்டு நீங்கள் ரொம்ப இயல்பாக உங்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கே அது இருக்கேன்ட்டு ஈஸியாக பேசலாம். அந்த இடஒதுக்கீடு எதுவுமே இந்த மக்களை போய் சென்றடையலைங்கிறதா விஷயம். இத்தனைக்கும் குறிப்பாக இதில் அருந்ததியர்கள் தான் பெரிய அளவில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கருதி இவங்களுக்கு அருந்திய மக்களுக்கு 3% உள் இடஒதுக்கீடு இருக்குது. இப்படி 3% உள் இடஒதுக்கீடு இருக்குங்கிறது மக்களுக்கு தெரியாது. அந்தளவுக்கு தான் விழிப்புணர்வே இருக்குது. அப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு போகிற இந்த மாதிரியான பிள்ளைங்களை ரொம்ப ஈஸியாக எங்கள் அப்பா மாநகராட்சி தொழிலாளினா குப்பாளுறவங்க பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வைக்கிறது, அந்த குழந்தைங்கள தொட்டி கழுவு விடுறது, மிஞ்சிற சாப்பாடெல்லாம் அந்த பிள்ளைங்க கையில் கொடுத்துட்டு வீட்டுக்கு கொண்டு போங்கிறது, அந்த பிள்ளைங்க தான் கூட்ட விடுறது, இப்படின்னு சொல்லி 7 பேட்டாவில் அந்த குழந்தைங்கள ஸ்கூல்லேருந்து விரட்டி விட்றோம். அப்புறம் எங்கிட்ட அவங்க 11th 12th முடிச்சு மேல் படிப்பை படித்து அந்த இடஒதுக்கீடை பயன்படுத்தி வேலைக்கு போகிறது. பள்ளிக்கூடத்தை நம்ம விரட்டி விட்றோமே எந்த வழியும் இல்லாமல். ஸோ இந்த இடஒதுக்கீடு இவங்க சொல்கிற அந்த திட்டம் எதுவுமே இந்த மக்களுக்கு ப்ராக்டிக்கலாக எந்த பயன்பாட்டையும் கொடுக்கலங்கிறது தான். ஸ்வச் பாரத் கிளீன் இந்தியா அப்படின்னு சொல்லி வெளில அசுத்தம் பண்ணக்கூடாது, மலம் முளைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி டாய்லெட்ஸ்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியாவில் நிறைய டாய்லெட்ஸ் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, ஒவ்வொரு ஸ்டேட்லையும் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு முக்கியமாக அட்ரஸ் பண்ண வேண்டிய விஷயத்தை அட்ரஸ் பண்ணாமல் டாய்லெட்ஸ் கட்டுறதுனால அது எங்கே செப்டிக் டேங்க் யார் அது க்ளீன் பண்ணுறா அப்படின்னு எதுவுமே அட்ரஸ் பண்ணாமல் இது பண்ணுறது எவ்வளோ தூரம் சரின்னு நினைக்கிறீங்க? தூய்மை இந்தியா திட்டங்கிறது நான் தொடர்ச்சியாக சொல்லிட்டு வரதான். அது ஒரு உள்ளீடற்ற வெற்று திட்டம் அப்படிங்கிறதான். மோடி தொடர்ச்சியாக அறிவிச்சிட்டு டிஜிட்டல் இந்தியாவாக இருக்கட்டும், இப்போ மணியெல்லாம் நாசமாக்கி கேஷ்லெஸ் இந்தியா கொண்டு வரேங்கிறது, மேக் இன் இந்தியா கொண்டு வரேங்கிறது எல்லாமே ஒரு கார்ப்பரேட்டுக்கு ஆதரவான ஒரு திட்டமே தவிர இங்கே இருக்கிற மக்களுக்கான திட்டம் கிடையாது. அதுலேயும் குறிப்பாக தூய்மை இந்தியா திட்டங்கிறது துப்புரவு பணியாளர்களை பற்றி கவனிக்காமல் நீங்கள் எப்படி ஒரு தூய்மை இந்தியாவை நீங்கள் உருவாக்குவீங்க? தூய்மை இந்தியாவுக்கும் துப்புரவு பணியாளருக்கும் சம்மந்தமே இல்லைங்க. அப்போ எப்படி அந்த திட்டம் தூய்மையாகும், இல்லாட்டா நாடு எப்படி தூய்மையாகும்? அது ஒன்றுமே இல்லாத விஷயம். ஸோ அது என்னன்னா இங்கே ஒன்றும் வேணாம், அது முழுக்க நீங்கள் சொன்ன மாதிரி டாய்லெட் தான் கட்டுறாங்க. பெரும் ஸ்கீம் அந்த தூய்மை இந்தியாவுடைய பெரும் ஸ்கீமோடைய முக்கியமான விஷயமே இன்வெஸ்ட்மெண்ட்டையும் நாடு முழுக்க லட்சக்கணக்கான டாய்லெட்டை கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மாதிரி டாய்லெட் கட்டுறாங்க. அதுவும் குறிப்பாக நம்ம டாய்லெட் அப்படிங்கிற ஒரு இப்போ புதுசாக நீங்கள் சிட்டிஸ் பேஸ்டாக நிறைய நம்ம டாய்லெட் அப்படின்ட்டு ஒன்று வந்துருக்கு. அந்த எல்லா டாய்லெட்டையும் திறந்து வச்சு ஒரு 4 நாள் கழிச்சு போய் பார்க்கட்டும் எந்த லட்சணத்தில் இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்குறதுக்கு தான் பலபலன்னு இருக்கே தவிர அதுக்கடுத்து அது வெளியேற சிஸ்டம், ட்ரைனேஜ் சிஸ்டம், அது பாதாள சாக்கடையில் லிங்க் பண்ணியிருக்கா அப்படி எதுவுமே கிடையாது. நீங்கள் தண்ணி வருதா, 4 நாள் கழிச்சு தண்ணி வருதா, பைப் உடைக்கப்பட்டிருக்கா, எந்த பராமரிப்பும் இல்லாமல் தான் நாசமாக போயிடுது. ஸோ அவ்வளோ மோசம். இப்போ அந்த நீங்கள் நார்மலாக இதுவரை நம்ம பார்த்த டாய்லெட் திறந்த வெளி கழிப்பிடத்தை அள்ளுறதை விட கேவலமாக இருக்குது. அந்த நம்ம டாய்லெட்டுக்குள்ளேயும் இவங்க இந்த ஸ்கீமின் கீழே கட்டின அத்தனை டாய்லெட்டுக்குள்ளேயும் அள்ளுறதுங்கிறது அதை விட மோசமாக இருக்குது. 4 சவுத்துக்குள்ளே மூச்சு திணறி போய் துள்ள துடிக்க அதை அள்ளிட்டு இருக்கிறாங்க அந்த மக்கள் தான். அதில் எந்த மாற்றம் கொண்டு வரல இந்த தூய்மை இந்தியா திட்டம். அது இல்லாமல் 2013 சட்டம் நான் சொன்ன மாதிரி மறுவாழ்வு சட்டம், அது தடை மற்றும் மறுவாழ்வு சட்டம். இது தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழே துப்புரவு பணியாளருக்கு மறுவாழ்வுக்கு ஏதாவது ₹1 ஒதுக்கியிருக்காங்களா? இந்த மக்களுக்கு வேறு வேலை கொடுக்கணும், ஏன்னா அந்த மலைக்குழியில் செத்தவங்களுக்கு அந்த குடும்பங்களுக்கு ஏதாவது ஒன்று நன்மை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று இருக்குதா? எதுவுமே கிடையாது. துப்புரவு பணியை பற்றியும் துப்புரவு பணியாளரை பற்றியும் எந்த அக்கறையும் இல்லாமல் சும்மா ஒரு விளம்பரத்துக்காண்டி பண்ணுற இந்த திட்டம் ரொம்ப ரொம்ப மோசமானது, அயோக்கியத்தனமானது. அதுதான் முதன்மையானது. அப்புறம் இது எல்லாமே கார்ப்பரேட்டும் பப்ளிக்கோட பணத்தையும் போட்டு தான் கக்கூஸ் கட்டுறாங்க. இந்த கார்ப்பரேட் இதில் ஏன் இன்வெஸ்ட் பண்ணுறான், அதுக்கு முன்னாடி இருக்கிற பொருளாதார காரணம் என்ன, அதில் நடக்கிற ஊழல் என்ன, அதெல்லாம் பார்த்திங்கன்னா அது அவ்வளோ பெருசு. ஸோ இவங்க ஒரு கக்கூசை கட்டி கமிஷன் அடிக்கிறதுக்காண்டி இவங்க தூய்மை இந்தியா திட்டத்தை அறிவிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அயோக்கியத்தனமானது. அதனால் இந்த மக்களுக்கும் துப்புரவு பணியாளரை பற்றி கவலைப்படாமல் இவங்க என்னத்தை திட்டம் அறிவித்தாலும் தேவையில்லாததான், வெற்று தான், துப்புரவு பணியாளருக்கு எதிரானது, அவங்களுடைய கௌரவத்துக்கு எதிரானது தான் இந்த தூய்மை இந்தியா திட்டம் அப்படிங்கிறது. தமிழ்நாடு முழுக்க இந்த ட்ரைனேஜ் க்ளீன் பண்ணுறதுக்கு எவ்வளோ மிஷின்ஸ் இருக்குது? இல்லை நான் அதான் இருக்குது மிஷின்ஸ்லாம். ஒவ்வொரு மாநகராட்சியும் இருக்கிறதா நிறைய அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க. சென்னை மாநகராட்சியும் அறிவிக்கிறாங்க. அது மக்கள் தொகைக்கு ஏற்ப இல்லைங்கிறேன். இல்லை மக்கள் தொகைக்கு ஏற்ப இருந்தாலும் கூட நம்முடைய ட்ரைனேஜ் சிஸ்டமே டோட்டல் ஃபெயிலியர். நம்ம ட்ரைனேஜ் சிஸ்டத்தில் இதுவரை நம்ம இந்த நகர கட்டமைப்புன்னு இருக்குல்ல, இன்றைக்கி சென்னை மாநகராட்சிங்கிறது விரிந்த மாநகராட்சி, காஞ்சிபுரம் திருவள்ளூர்ன்ட்டு 3 டிஸ்ட்ரிக்டோடைய இது இணைச்சு சென்னை மாநகராட்சி ஒரு லார்ஜர் மாநகராட்சி. அப்படி ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டிக்கு எவ்வளோ பெரிய நகர கட்டமைப்பில் நம்ம இது பண்ணணும். எனக்கு தெரிஞ்ச 1970களில் டிஎம்கே பீரியடில் இருந்தப்போ போட்ட அந்த பாதாள சாக்கடை லைனை தாண்டி அதுக்கடுத்து பெருசாக அதில் மேம்படுத்தவே கிடையாது. அப்போ நம்மளுடைய அந்த அண்டர் கிரவுண்ட் வேர்ல்டு இருக்குல்ல, அந்த உலகத்தை பற்றி நம்ம கவலையே படாமல் நீங்கள் மெஷினை இறக்குறேங்கிறது இதில் இருக்கிற எல்லாமே வேஸ்ட்டு. அந்த மெஷினுக்கும் நம்முடைய அந்த கீழே இருக்கிற ட்ரைனேஜ் சிஸ்டத்துக்கும் சம்மந்தமே இல்லாத மெஷின்ஸாக தான் இருக்குது. அது அதிகபட்சம் தண்ணியை உரியும், அந்த கசடையும் உள்ளக பூந்து இருக்கிற அடைப்பு எடுக்கிறதுக்கு ஆழத்தான் எடுக்கணும். தண்ணியை உரிஞ்சிட்டு அந்த மிஷின் போயிடும். நீங்கள் இதுவரை இந்த 27 மரணங்கள் நான் சொல்கிற அந்த 27 மரணங்கள் கூட அங்கே மிஷின் இருந்துச்சு.
மிஷின் எடுத்துருச்சு, மிஷின் தண்ணியெல்லாம் உறிஞ்சிடுச்சு, செக் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் அடைப்பையும் கசடியும் அந்த மிஷினால் எடுக்க முடியாது. அதை மனுஷன் வச்சு இறக்குறப்ப தான் இறந்து போனது. ஸோ அப்போ அந்த மிஷின் வந்து நம்முடைய நகர கட்டமைப்புக்கு ஏற்ற மாதிரி முதல்ல இல்லை. ஸோ நம்ம ட்ரைனேஜ் மாதிரி மிஷின் இருந்தும் சில இடங்கள் பிரயோஜனம் இல்லை, சில இடங்கள் யூஸ் பண்ணுறது வேற. கண்டிப்பாக மிஷின்ஸ் வாங்கி ஆகணுமா? கண்டிப்பாக வேறு மாதிரி மிஷின்ஸையும் வாங்கணும், நம்ம நகர கட்டமைப்பையும் மாற்றணும். ரெண்டுமே சேர்ந்து செய்ய வேண்டிய வேலைன்னு சொல்கிறேன் நான். ஸோ இந்த விஷவாயு தாக்குங்கும் போது வந்து அந்த ஒரு மனிதர் ஒரு கீழே இறங்கி பண்ணும்போது பல வருடங்கள் தேங்கி இருக்கிறதுனால வர அது தாக்குற விஷவாயுனால தான் இந்த பாதிப்பு. ஆமாம், பல நாள் நீங்கள் அடைச்சி வச்சுக்கனால ஏகப்பட்ட கேசஸ் ஃபார்ம் ஆகுது. ஒற்றை கேஸ்ன்னு சொல்ல முடியாது. பல பேருக்கு இந்த கொஸ்டின் கேட்குறது வந்து பல பேருக்கு விஷவாயு தாக்குனா என்ன விஷவாயு அப்படின்னு ஒரு இது இருக்கு. அதான் அது நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பேர் சொல்கிறாங்க. முடிவான ஒரு பேரோட இதுவரை இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் நான் பார்க்கல. அதுக்கு வந்து மெத்தட்ஸ் இருக்குது. 2005 சட்டம் 44 வகையான ப்ரொடக்ஷன் கியர்ஸை பட்டியலிட்டிருக்காங்க. 44, 1 2 கிடையாது. அதுவும் குறிப்பாக அந்த சேஃப்டி டேங்கை ஓப்பன் பண்ணுறப்ப பக்கத்தில் என்னென்ன இருக்கணும், ஆக்சிஜன் குடுவை தொடங்கி பக்கத்தில் ஒரு மெடிக்கல் ஆஃபீஸர் இருக்கணும், இன்னொரு ஃபயர், இப்படின்ட்டு ஏகப்பட்டது சொல்கிறாங்க. ஆனால் ஒன்று கூட இல்லாமல் அவன் உடம்புலையும் ஒரு ட்ரெஸ்ஸும் இல்லாமல் அரை நிர்வாணத்தை இறக்கிட்டு இருக்கிறோம். அதுதான் நம்ம கொடுக்குற ஒரே விஷயம். அதிகபட்சம் இந்த அரசாங்கம் கொடுக்குற பாதுகாப்பு உபகரணம் என்னங்கிறீங்க? சாராயத்தை ஊற்றி இறக்கி விடுறது. இதுதான் நம்ம அதிகாரிகள் வாங்கி கொடுத்து பண்ணுற வேலை. ஏன்னா 500 ரூபாயில் சீன் முடிஞ்சு போயிடுது. அப்போ குறைந்தபட்சம் கூட இறக்குறது ஒரு மனுஷங்கிற குறைந்தபட்ச கான்சியஸ் கூட இல்லாமல் தான் இந்த வேலையை பண்ணிகிட்ருக்குறோம். அதனால தான் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து எந்த பாதுகாப்பு சேஃப்டி எந்த விஷயங்களும் கணக்கில் எடுத்துக்கிறது இல்லை. அதான் அதிகபட்சம் நம்ம தொழில் என்ன பண்ணுவாங்கிறீங்க, திறந்து வைப்பாங்க, அந்த தொட்டிக்குள்ள கேஸ் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு வந்து ஒரு வெள்ளை லைன் அடிக்கும். அந்த வெள்ளை லைன் அடிச்சிருந்துச்சுன்னா கேஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு 1/2 hour கழிச்சு இறங்குவான் அப்படின்னு சொல்லி யோசிப்பேன். அந்த 1/2 hour தான் நீங்கள் பெரிய பொது சுகாதாரம்னு சொல்லிட்டு இப்படி தொட்டி திறந்து வச்சுக்காக வேறு திட்டுவீங்க அந்த மக்களை. அப்படி வச்சுட்டு கேஸ் வெளியேறணும், அதுக்காக தான் திறந்து வச்சிருப்பான். அது கூட தெரியாமல் தான் நம்ம ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் ரொம்ப மொக்கையாக ஸ்கூல்லேருந்து எடுத்துகிட்டு இருப்போம். திறந்து வச்சுருப்பேன், அதுக்குள்ளே போய் ஒரு குழந்தை விழுந்துடுச்சு பார்த்தீங்களா, அப்படி துப்புரவு பண்ணி எப்படி திறந்து முட்டாள்தனமாக இருக்கான்னு சொல்லி நம்ம திட்டிகிட்டு இருப்போம். அப்படி தான் கேஸ் வெளியேறும். அதை செக் பண்ணுறதுக்கு 1/2 hour கழிச்சு போய் தீப்பெட்டி வச்சு பொருத்தி பார்ப்பாங்க. அப்போ தீப்பெட்டி அது எரிஞ்சதுன்னா இன்னும் கூட கேஸ் இருக்குன்னு சொல்லி இன்னும் ஓப்பன் பண்ணி வைக்கணும். இதுதான் நம்ம துப்புரவு பணியாளர் மக்கள் பயன்படுத்துகிற ஒரு சயின்டிஃபிக் மெத்தட். அதுக்குள்ளே கேஸ் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறது. இது அப்படி ஒரு கேவலமான மெத்தட். இது இல்லை மெத்தட். அரசு சட்டத்தில் சொல்லியிருக்க இது கிடையாது. ஆனால் இன்னி வரை இதை மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ எந்த ஒரு டெக்னாலஜியும் சயின்டிஃபிக் மெத்தடையும் அப்ளை பண்ண தயாராகவே இல்லை. மீண்டும் இந்த மக்கள் தன்னுடைய அறிவுக்கு என்ன தெரியுதோ அதை பண்ணிட்டு செத்துட்டு இருக்காங்க. இது மாதிரி சொல்லிட்டீங்க, இது மாதிரி மிஷின்ஸ் இருந்து போதும் இல்லை, மிஷின்ஸ் நிறைய வேணும் அப்படின்னு. இதுக்கு வேறு அழிக்கணும்னா தண்டனையை அதிகமாக்கினாலும் முடியாது அப்படி மாதிரி. ஸோ ஜாதியை அழிச்சா மட்டும்தான் அது முடியுங்க. ஸோ ஜாதியை அழிக்கணும், ஜாதிய வேறுபாடுகள் பார்க்காம இருக்கணும் அப்படின்னா என்ன திட்டத்தை நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க? இது மாதிரி பண்ணால் முடியும். இன்றைக்கி நம்ம பெரிய சென்னை மாதிரியான இடங்கள் எவ்வளோ எம்என்சி பெரிய கல்லூரிகள் எல்லாம் வந்துடுச்சு. ஆனால் என்னத்தை நம்ம ஹைஃபையாக நம்முடைய உடை, நம்ம யூஸ் பண்ணுற ஃபோனு, இந்த கேட்ஜெட், இதில் தான் நம்ம நவீனமாக இருக்குமே தவிர நம்ம மனசு அளவில் இன்னும் கொஞ்சம் கூட நம்ம முற்போக்கான நபர்களாக மாறவே இல்லை. அதை நம்ம மாடர்னைஸ் பண்ணவே இல்லை. நம்ம கையில் நம்ம போட்டிருக்க பொருள் நம்முடைய உடல் அளவில் மட்டும் தான் நம்ம மாடர்னைஸ் ஆகிருக்கோம். நம்ம இன்னும் அந்த பிற்போக்கான சாதிய உணர்வுங்கிறது வெவ்வேறு லெவலில் இருக்குது. என்கிட்ட சாதி வெறி இருக்குது, நம்மகிட்ட தான் சாதி வெறி இருக்குன்னு சொல்லல. ஆனால் நம்மகிட்ட சாதி இருக்குங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டே ஆகும். ஏதோ ஒரு லெவலில் எனக்கு கூட உங்களுக்கு கம்மியாக, உங்களுக்கு கூட எனக்கு கூட அப்படிங்கிற மாதிரி அதை நம்ம தேவையான இடங்களை பயன்படுத்திகிட்டே தான் இருக்கிறோம். ஸோ அந்த சாதிய உணர்வை எப்போ தூக்கி போடுறோமோ அப்போ தான் இதை பற்றி நம்ம ஓப்பனாக திறந்த மனநிலையே பேச தொடங்கும். எப்படி அதை கொண்டு வரலாம்? ஏன்னா இப்போ இருக்க இளைஞர்கள்ட்ட வந்து சிட்டி சைடில் ஒரு மாதிரி இருக்குது, கிராமத்துக்குள்ள ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா என் ஃப்ளாட்டுக்கு அடுத்த ஃப்ளாட்டில் இருக்கும் கண்டிப்பாக ஒரு என் சாதி என்ன தெரிஞ்சுக்கணும் ஆசையாக இருக்கும், எனக்கும் மற்ற சாதி தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி இருக்கப்போ எப்படி புரிய வைக்கலாம்? இது ஒரு 3000 ஆண்டு வேர்விட்ட சாதியை ஒரு ஒன் வேர்ட் மாதிரி பதில் சொல்றதுங்கிறதும் பதில் சொல்ல முடியுது. அதுக்கு ஒரு நிறைய போராட்ட வடிவங்கள் இருக்கு, அது பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர். ஸோ அந்த சாதி ஒழிப்பு போராட்டங்கள்ங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது, அது பேசுறது ஈஸி கிடையாது. பண்ணிட்டு இருக்காங்க. அதை நீங்கள் படிப்படியாக தான் கொண்டு வர முடியும். அது குறிப்பாக கல்ச்சுரலாக நிறைய விஷயங்களை மாற்ற வேண்டியிருக்கு. அந்த கல்ச்சுரல் ஸ்ட்ரகிள்னு ஒன்று சொல்லுவோம், கலாச்சார புரட்சி ஏற்படுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவோம். அதை நிகழ்த்துறது ரொம்ப முக்கியமான வேலையாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் மீடியாவில் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து இன்றைக்கி மீடியாவை நிறைய வேலை பண்ண முடியும். சின்ன மீம்ஸை போட்டு சாதி விஷயத்தை தகர்த்து விட்டு போயிட்டே இருக்கலாம், காமெடி பண்ணிட்டு கூட போயிட்டே இருக்கலாம். அப்படி மாதிரி சின்ன வேலைகளை இன்னைக்கு இருக்க யூத் வந்து படிக்கலாம் தயாராக இல்லைங்க, எதையும் வாசிக்க தயாரில்லை. பெரியார் புத்தகத்தை கொடுத்து சாதி ஒளி பரசில படி, சாதி அழித்தொழிப்பது எப்படிங்கிற அம்பேத்கர் புத்தகத்தை படின்னு சொல்லிட்டேன்னா கொடுத்துட்டு யாரும் இங்கே வாசிக்க தயாராக. ஸோ அந்த இளைஞர்களுக்கு எந்த வடிவத்தில் இதை கொண்டு போகணுமோ அதை கொண்டு போகணும். அது இங்கே இருக்க மீடியாக்கள் கவனம் செலுத்தியே ஆகணும். மீடியாக்கள்னால் நான் புதிய தலைமுறை செய்யும், சன் டிவி செய்யும்னு சொல்லலை. சின்னதாக இன்றைக்கி இண்டிபெண்ட்டாக நிறைய ஊடகங்கள் உருவாகிக்கிறாங்க, நிறைய ஊடகவியலாளர் உருவாகிருக்கிறாங்க. விஸ்கம் படிச்சுட்டு கேமரா ஆப்ரேட் பண்ண தெரிஞ்ச எத்தனையோ பேர் இருக்கீங்க, எடிட்டிங் தெரிஞ்சவங்க எத்தனையோ பேர் இருக்கீங்க. ஏதோ ஒரு வழியில் அந்த என்ன சொல்ற கலாச்சார புரட்சி
அப்படிங்கிறத சின்ன சின்ன லெவலில் செய்ய தொடங்கணும். அந்த மாணவர்களுக்கு எப்படி புரியுமோ, அந்த இளைஞர்களுக்கு எந்த வடிவத்தில் போனால் இதெல்லாம் கேட்பானோ அந்த வடிவத்தில் நம்ம கையில் எடுத்தே ஆகும். அதனால தான் அந்த புத்தகங்கள் எழுதிட்டு போயிட்டே இருக்கேன். 400 பக்கத்துக்கு இதை பற்றி புத்தகம் எழுதலாம். ஆனால் இந்த விசுவல் மீடியமாக சப்மிட் பண்ணுறதா இது இவ்வளோ பெரிய விஷயமா பேசப்பட்டிருக்கு. ஸோ அந்த விசுவல் மீடியம் வழியாக இந்த இளைஞர்களுக்கு நம்ம என்னெல்லாம் கொண்டு சேர்க்கணுமோ, குறிப்பாக அந்த சாதிய உணர்வை தட்டி விடுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. நன்றி, வாழ்த்துக்கள். இன்னைக்கு திவ்யா பாரதி அவர்களோட நிறைய பேருக்கு தெரியாத பட் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய பேசியிருந்தோம். மலைக்குழி சாவு அப்படிங்கிறத விபத்துன்னு மென்ஷன் பண்ணக்கூடாது, படுகொலை அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி தான் ஒரு சட்டமே இருக்குது அப்படிங்கிறத அவங்க மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த மாதிரி திவ்யா பாரதி அவர்கள் ஷேர் பண்ண விஷயங்களில் எந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சு, என்ன விஷயங்கள்லாம் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வேறு யாரெல்லாம் இன்டர்வியூ பண்ணலாம், வேறு யாருக்கெல்லாம் மனம் திறந்து பேசலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு மழை தெரிந்த எபிசோடில் மீட் பண்ணுறேன்.